கார்த்திக்கு 34 வயசு ஆகுது. இப்போ தான் ரீசெண்டாக டிவோர்ஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் சென்னைக்கு மூவ் ஆகிட்டார். ஒரு புது லைஃப் ஸ்டார்ட் பண்ணார். டெய்லி மார்னிங் நியூஸ் பேப்பர், ஃபில்டர் காஃபி, 8:40 ட்ரெயின், 9:30 மணி ஆஃபீஸ். இந்த ரொட்டீன் லைஃப் கார்த்திக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எதிர்பார்க்காத ஒரு டிவோர்ஸ்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகிறதுக்கு இந்த ரொட்டீன் லைஃப் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு கார்த்திக் நினைக்கிறாரு. எல்லாமே நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்குது, நம்ம சேஃபாக தான் இருக்கோம் அப்படின்னு கார்த்திக் ஃபீல் பண்ணுறாரு. டெய்லி மார்னிங் கார்த்திக் ட்ரெயினில் ஒரு பொண்ணை பார்க்குறாரு. கார்த்திக் ஏறின ஸ்டேஷனுக்கு அடுத்த ஸ்டேஷன் தான் அவங்க ஏறுறாங்க. எப்போவுமே ரெகுலராக விண்டோ பக்கத்தில் இருக்க சீட்டை தான் உட்காடுறாங்க. அவங்க கையில் ஒரு ஸ்கெட்ச் புக் ஆன் டிராயிங் சார்ட்டும் வச்சுருக்காங்க. கார்த்திக் அவங்கள பார்த்துட்டு இவங்க பேர் என்னவா இருக்கும்ன்ட்டு யோசிக்கிறாரு. அப்போ தான் அந்த பொண்ணுக்கு ஒரு கால் வருது. அவங்களும் அந்த கால் அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. ஹலோ, ஆமாம் நான் அனன்யா தான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அனன்யா ஒரு அகாடமியில் ஆர்ட் டீச்சராக இருக்காங்க. குழந்தைங்களுக்கு டிராயிங் சொல்லித்தராங்க. இவங்க 2 பேரும் இது வரைக்கும் பேசிக்கிட்டதே இல்லை. அனன்யாவோட ஸ்கெட்ச் புக் கை தவறி கீழே விழுகுது. அப்போ கார்த்திக் அதை எடுக்கிறாரு. அவங்ககிட்ட கொடுக்கலாம்னு போகும்போது உள்ளே இருந்து ஒரு பேப்பர் மட்டும் புக்கில் இருந்து பாதி வெளியே தெரியுது. அது என்னன்னு ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. அதில் ஒரு ஆள் ட்ரெயின் டோர் பக்கத்தில் ரொம்ப சோகமாக எதையோ பறி கொடுத்த மாதிரி நின்றுட்டு இருக்காரு. அப்போ அனன்யா சொல்கிறாங்க, அது நீங்கள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. கார்த்திக் அதை ஷாக்காக பார்க்குறாரு. நானாக பார்க்க இவ்வளோ சோகமாக இருக்கேன் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அனன்யா சொல்கிறாங்க, ஆமாம், எதையோ இல்லை யாரையோ பறி கொடுத்த மாதிரி பார்க்க எப்போவுமே ரொம்ப சோகமாகவே தெரிஞ்சிங்க. அதான் வரையணும்னு தோணுச்சு, அதான் உங்களை வரைஞ்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அனன்யா இறங்க வேண்டிய ஸ்டேஷன் வந்துடுச்சு. அவங்களும் பாய் சொல்லிட்டு இறங்கிடுறாங்க. அதோட அந்த சின்ன கான்வர்சேஷன் கார்த்திக் மைண்டில் ஓடிட்டே இருந்துச்சு. அடுத்து கொஞ்ச நாளைக்கு அவங்களுடைய ஒர்க்கை பற்றி, ரீசெண்டாக ரிலீஸ் ஆன மூவிஸ் பற்றி, வீக்கெண்ட் பிளான் பற்றி இப்படி ரொம்ப ஜென்ரலாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் நாள் போக போக கொஞ்சம் க்ளோஸ் ஆனதும் அவங்க பர்சனல் விஷயங்களை பற்றியும் ஷேர் பண்ணிக்கிறாங்க. அப்போ தான் கார்த்திக்கு தெரிய வருது, அனன்யாவுக்கு மேரேஜ் ஆகி ரீசெண்டாக தான் அவங்க ஹஸ்பண்ட் ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாருன்னு. கார்த்திக்கும் அவருக்கு ரீசெண்டாக டிவோர்ஸ் ஆனதை பற்றி அவங்கக்கிட்ட சொல்கிறாங்க. ஒரு நாள் அனன்யா ட்ரெயினில் வரல, அடுத்த நாளும் வரல. கார்த்திக் திரும்ப லைஃப் ரொம்ப எம்டி ஆகின மாதிரி ஃபீல் பண்ணுறாரு. அந்த ட்ரெயின் சவுண்டு வழக்கத்தை விட ரொம்ப சவுண்டாக இருக்கிற மாதிரி கார்த்திக்கு தோணுது. ரொம்ப தனியாக இருக்கிற மாதிரி கார்த்திக் ஃபீல் பண்ணுறாரு. 3வது நாள் அனன்யா ட்ரெயினை பிடிக்க ஓடி வராங்க. ஆனால் ட்ரெயின் ஆல்ரெடி மூவ் ஆகிருச்சு. கார்த்திக்கும் வேகமாக வந்து கையை வெளியே நீட்டுறாரு. அனன்யாவும் கார்த்திக் கையை பிடிச்சிடுறாங்க. கார்த்திக் அனன்யாவை இப்படியோ உள்ளே இழுத்துடுறாரு. 2 பேரும் பயங்கரமாக சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. அனன்யாவுக்கு மூச்சும் வாங்குது, சிரிப்பும் வருது. அனன்யா அப்போ தான் சொல்கிறாங்க, நேற்றும் இப்படி தான் லேட்டாக வந்து ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு. அதுக்கு கார்த்திக் சொல்கிறாரு, இனிமேல் எப்பயுமே ட்ரெயினை மிஸ் பண்ணிடாதீங்கன்னு. கார்த்திக் ட்ரெயினை மட்டும் சொல்லலை அப்படின்றது அனன்யாவுக்கும் புரிஞ்ச மாதிரி சிரிச்சுக்கிட்டே தலையிட்டுறாங்க. அதுலேருந்து 2 பேரும் ஒன்றாவே ட்ராவல் பண்ணுறாங்க.